ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து கான்ட்ராக்டர் ராஜ்னேஷ் பேசிட்டு இருக்கிறேன். 30 நாள் 30 வீடியோ சீரீஸ்ல இன்னைக்கு டே 23ல இருக்கும். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சேலம் நிலவரப்பட்டி சைட்ல வந்து ரூஃப் கான்கிரீட் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து போயிருக்கு. இந்த 20 டேஸா வந்து நம்ம இந்த சென்டரிங் பண்ணி நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாமே ரூஃப் கான்கிரீட்காக வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம், இது வந்து நம்ம எப்படி அவுட் அண்ட் கொண்டு வரோம் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஏர்லி மார்னிங் 6:45 ஆகுது டைமு. நம்ம வந்து ஏர்லியாகவே நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏர்லியாகவே வந்து நம்ம இதை போட்டுட்டு நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் மழை வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏர்லி மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பூஜை போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம சேலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக வந்து ஈவினிங் ஆனால் மழை ஃபுல்லாக வந்துடுது. அப்படிங்கிறதுனால நம்ம ஏர்லி மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கம்மிங் டு த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவைப்படுற அளவுக்கு வந்து 2-way ஸ்லாப் 1-way ஸ்லாப் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த 2-way ஸ்லாப் 1-way ஸ்லாப்பை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ரூம் ஸ்பேனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரூம் ஸ்பேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16/10 இருக்குது உள்கூடு. ஸோ இந்த ஸ்பேனை வந்து நம்ம லார்ஜஸ்ட் ஸ்பேன் டிவைடட் பை ஸ்மாலர் ஸ்பேன் அப்படிங்கிற வேல்யூவில் வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த 16/10 அப்படிங்கிறத நம்ம பண்ணோம் அப்படின்னா 1.6 அப்படிங்கிற ரேஞ்ச் வருது. வேறஸ் அந்த 2 அப்படிங்கிற வேல்யூக்கு கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 2-way ஸ்லாப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து போயிருக்கோம். இப்போ 2-way ஸ்லாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த கிராங்க் பாயிண்ட் வந்து இப்படி ஏறி 4 சைடும் போணுச்சு அப்படின்னா நம்ம வந்து 2-way ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராங்க் பாயிண்ட் வந்து ஒரு இடத்துல மட்டும் போகுது, இந்த சிங்கிள் வேல மட்டும் போகுது அப்படின்னா அது வந்து 1-way ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் கேல்குலேட் பண்ணுறோம். லார்ஜஸ்ட் ஸ்பேன் டிவைடட் பை ஸ்மாலர் ஸ்பேன். 2 அப்படிங்கிற வேல்யூக்கு நமக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில், அந்த 2 வேல்யூக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 2-way ஸ்லாப் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வேல்யூ போகுது, அதை டிவைட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து 1-way ஸ்லாப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ என்டையர் பார்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி ஸ்லாப் கனெக்ட்ஸ் டு த ரூஃப் பீம். இந்த ரூஃப் பீமில் வந்து எல்லாமே டை ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட். இன்னும் நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போட்டதுக்கு உண்டான முழு பலன் வந்து அந்த காலம் பீம்ஸில் போய் இந்த ஸ்லாப் உட்காரும்போது தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்றைக்குமே நம்ம ரூஃப் பீம் போடும்போது இங்கே கீழே ஒரு ரிங் மேலே ஒரு ரிங் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்ட் காலம் பார்ட்ஸுக்கெலாம் வந்து நம்ம கட்டியிருக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்கள். அது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட். ஏன்னா அதில் நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு இது நம்ம போடல அப்படின்னா அந்த ராட்ஸ் எல்லாம் வந்து விரிஞ்சிக்கும். அப்போ நம்ம வந்து கிங் அடித்து நம்ம வந்து மறுபடியும் மேலே ஏற்றுற மாதிரி ஆகிடும். நம்ம டைப் பண்ணுற ஸ்டிரப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹூக் வந்து 135 டிகிரியில் வந்து இருக்கிறது வந்து என்றைக்குமே ஒரு எசென்ஷியல் பார்ட்டாக வந்து கருதப்படுது. அது வந்து அந்த பாண்டிங் அப்படிங்கிறது, அந்த கேப்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம 5.5 இன்ச் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா, நம்ம அந்த 5.5 இன்ச் காங்கிரீட்டுக்கு வந்து இந்த சேர் ராட் வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட். எல்லா பவுண்டரிஸ்லையுமே இந்த சேர் ராட் வந்து இந்த 5.5 இன்ச் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அந்த சேர் ராடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் தென் மோரோவர் நம்ம வந்து இந்த கவர் பிளாக் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். நமக்கு வந்து அந்த ஸ்லாப்ஸ் வந்து இந்த கவர் பிளாக்ல உட்காரும் பொழுது இதில் காங்கிரீட்ஸ் வந்து நம்ம வந்து கீழே வரைக்கும் போய் செடிமெண்ட் ஆகும். இந்த கவர் பிளாக் வந்து 2 அடிக்கு ஒரு கவர் பிளாக் இருக்கிற மாதிரி வந்து என்றைக்குமே வந்து நம்ம ரூஃப் ஸ்லாப்ல வந்து பார்க்கணும். எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த ப்ரொவிஷன் கிளைண்ட்டை டிசைட் பண்ணி கிளைண்ட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸை வந்து என்றைக்குமே பிளேஸ் பண்ணுறது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட். எல்லா ஃபேன் பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸ்க்கு எல்லாமே வந்து மண் வச்சிருக்கிறதுக்கு காரணம், ரூஃப் காங்கிரீட் நம்ம போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து நம்ம அந்த மண்ணை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம சீலிங் பிளாஸ்டிங் பண்ணும்பொழுது நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ரூஃப் காங்கிரீட் போடும்பொழுது மட்டம் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ கீழே வந்து அந்த பிளெயின் சர்ஃபேஸ் வந்து கீழே எல்லாம் ஈவனாக இருக்குது அப்படிங்கிறத அது நேற்றே செக் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ எப்பயுமே ஒரு ரூஃப் காங்கிரீட் போடும்பொழுது எலக்ட்ரிக் பர்சன், மேஷன்,
கீழே சென்ட்ரிங் பண்ண ஒருத்தர், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தவர் ஒருத்தர், எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு மெம்பர், ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு மெம்பராவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது ஏன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலை அவுடேட் இது ஷீட் ஏதாவது விலகிடுச்சு, இன்கேஸ் ரூஃப் கான்கிரீட் போட்டுட்டு இருக்கும்போது ஷீட் ஏதாவது விலகிடுச்சு, பைப் ஏதாவது வந்து வெளில வந்துருச்சு அப்படின்னா, ஆக்சிடென்ட்லி வெளில வந்துருச்சு அப்படின்னா, அதை ஃபிட் பண்ணுறதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஒர்க் பண்ண பீப்புள் எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பர் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ரூஃப் பீம் போட போகிறோம் இல்லைங்களா, அதில் அந்த ஷீட் வந்து டைப் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஹெவியாக வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்களா, ரெண்டு பக்கமும் டைப் பண்ணியிருக்கிறாங்களாங்கிறத பாருங்கள். அது வந்து ஒரு ஸோ இது வந்து நம்ம போடும் போது விலகிடுச்சு அப்படின்னா எல்லா காங்கிரீட்டுமே வந்து கீழே கொட்டிடும். இந்த போர்ஷனில் இருக்கிற எல்லா காங்கிரீட்டுமே வந்து கீழே கொட்டிடும். அதெல்லாம் வந்து கண்ணு கருத்துமாக பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே வந்து ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அதில் ஈச் அண்ட் எவ்ரி ஷீட்லேயுமே இந்த மாதிரி கவர் பிளாக் வந்து பிளேஸ் பண்ணுறது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட். அப்போ தான் வந்து அந்த 1 இன்ச் கவர் நமக்கு கிடைக்கும். ரூஃப் காங்கிரீட்டுமே வந்து ஃபுல்லாக செடிமெண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்ஷனில் தான் வந்து நம்ம காங்கிரீட் வந்து நம்ம போட்டு வர போகிறோம். இப்போ இதில் இந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட். அது என்றைக்குமே வந்து கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரூஃப் பீமில் வந்து நமக்கு காங்கிரீட் வந்து போகுது இல்லைங்களா, இந்த இடத்துலையும் வந்து அதை வந்து குத்தி விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது என்றைக்குமே வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட். வைப்ரேட்டர் போட்டுப்பா இந்த கார்னரில். அந்த பீமில் வந்து ரன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே அந்த பீமில் வந்து ரன் ஆகிறத பார்க்கலாம். அது வந்து நமக்கு ஒரு குட் லுக்கிங் அவுட்டோன் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு ஹனிகோம் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த மாதிரி நம்ம ரூஃப் பீம்ஸில் வந்து வைப்ரேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஹனிகோம் வந்து ஃபார்ம் ஆகாது. மோரோவர் இந்த ஸ்லாபில் வந்து நம்ம வைப்ரேட்டர் போடணும்னு அவசியம் இல்லை. அதை நார்மலாக நம்ம குத்தி விட்டாலே போதும். அதை நம்ம வைப்ரேட்டர் போட்டோம் அப்படின்னா சிமெண்ட் பல்லாம் கரைஞ்சி ஓடி போயிடும். அது வந்து ஒரு அந்த ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் ப்ராக்டிஸ் தான். இந்த மாதிரி பீமில் வந்து நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. இந்த மாதிரி ஸ்லாபில் வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணால் சிமெண்ட் பால்லாம் கரைஞ்சி ஓடும். அந்த மாதிரி சிமெண்ட் பால் கரைஞ்சி ஓடாத மாதிரி நம்ம வந்து மேன் ஒர்க் வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை நம்ம தாராளமாக போடலாம். சிமெண்ட் ஒர்க் கரைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம போட்டு வந்து வேஸ்ட்டு எல்லாமே ஜல்லியாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த கட்டை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து அந்த 5.5 இன்ச் காங்கிரீட் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அந்த லெவலில் வந்து போட்டு வருவாங்க. அண்ணா மால் இப்படி போதா இப்படி வருதா? இப்படி போதா? சரி, ரைட். ஸோ இப்போ மால் வந்து என்னன்னா இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம மேஷன்ஸ் வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இப்படி இன்னொரு மால் வரும். அந்த மால் நம்ம 2 பக்கமும் போட்டதுக்கப்புறம் நடுவில் வந்து அந்த கொன்றை வந்து ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து மால் கிரியேட் பண்ணுறது. ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து 2 லெவல்லையும் வந்து அந்த 5.5 இன்ச்சு நம்ம லெவல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வுட்டு காட்டணும் இல்லையா, அந்த வந்து நம்ம நீட்டாக வந்து மால் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கொன்றை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்படி இது பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த அவுட்டன் வந்து நமக்கு பக்காவாக கிடைக்கும். வேற ரெடிமிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமிக்ஸ் வந்து திபுன்னு போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 5 மேஷன் வச்சுக்கிட்டு நாம் வந்து அதை திருத்திக்கிட்டு இருக்கணும். ஸோ நம்ம ஆன் சைட்டில் மிக்சிங் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரி அதை ஃபில் பண்ணிட்டு வந்தால் அந்த வேலையோட அவுட்டன் வந்து நமக்கு பக்காவாக நீட்டாக கிடைக்கும். வேலையும் நமக்கு நீட்டாக இருக்கும். நமக்கும் ஈஸியாக வந்து பாருங்கள், ரூமே வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம அந்த போர்ஷனை முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி இங்கே மால் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிட்டு வரோம். ஸோ இது அப்படியே வைஸ் வருஷாவாக நம்ம வந்து த்ரூ அவுட் த பில்டிங் நம்ம வந்து என்டையராக நம்ம செஞ்சுட்டு போகும்போது நமக்கு அவுட்டன் வந்து பக்காவாக கிடைக்கும். வந்து ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடம் வந்து நம்ம குறிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல முட்டு வச்சு அந்த ரேலி வந்து கொட்டுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்த வந்து அதை எடுக்கும்போது இந்த இடத்துல நல்லா குத்தி விட்டு காங்கிரீட் வந்து பேக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஒன்று. இந்த மாதிரி வந்து சாஃப்ட் சர்ஃபேஸ் இருக்கிறத வந்து ரஃப் சர்ஃபேஸாக வந்து மாற்றணும். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இதை அப்படியே சாஃப்டாக விட்டுட்டோம் அப்படின்னா கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அந்த கிராக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கீழே வாட்டர் போக போக நமக்கு வந்து அந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம
மறுபடியும் நம்ம ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும், நம்ம வந்து இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக, இந்த கிராக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வாட்டர் க்யூரிங் பண்ணி நம்ம க்யூரிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் 20 டேஸ்க்கு. ஆஃப்டர் 20 டேஸ் நம்ம கீழே வந்து சென்ட்ரிங் எல்லாம் வந்து டீஷட்டரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தென் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோதான். இப்போ மோடம் கட்டிடுச்சு, நான் சொன்னேன் இல்லைங்களா, மோடம் கட்டிடுச்சு, மழை வரப்போகுது. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 12 o'clock பக்கமாகவே எல்லா ஒர்க்கையும் வந்து நம்ம நீட்டாக கான்க்ரீட் போட்டு நம்ம வந்து தெளிவாக முடிச்சிட்டோம். ஒரு குட் லுக்கிங் அவுட்டன் நமக்கு வந்து பக்காவாக வந்திருக்கு. ஸோ சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து இந்த 20 டேஸ் சென்ட்ரிங் பண்ணும்பொழுது, சென்ட்ரிங் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காம்பவுண்டுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த காம்பவுண்ட் ஒர்க்கை வந்து நம்ம சைமல்டேனியஸ்லி இந்த 20 டேஸ் வந்து நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிட்டோம். ஸோ காம்பவுண்ட் ஒர்க்கும் வந்து சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு. யூ கேன் ஹேவ் அ லுக் எப்படி இந்த காம்பவுண்ட் வந்து நீட்டாக வந்திருக்குங்கிறத பார்க்குறீங்க. என்டையர் பில்டிங் சுற்றியுமே வந்து நம்ம காம்பவுண்ட் வந்து கிளைண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரூஃப் கான்க்ரீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிற டைமை வந்து நீங்கள் இந்த காம்பவுண்டுக்காக வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இட் மே பி சேவ் யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். யூ கேன் ஹேவ் அ லுக். அட்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டுமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நோட்டபுளான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு தான். இதில் வந்து எது மிஸ் ஆனாலுமே நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். அதை வந்து அக்கறாகாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இட் மே பி ஹெல்ப்ஃபுல் டு தேம். நீங்கள் யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத பாருங்கள். மேபி யூஸ்ஃபுல் டு யூ. நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரியுற அக்கௌண்ட் நம்ம கான்டக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். சேலமாரி பில்டர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். மறக்காமல் சேலமாரி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.